civil office, drafting, interior design and then analysis office நம்ம ஆன்லைன் கிளாसेस எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. ஹலோ फ्रेंड्स, வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பூஜா யூனிட் மாடல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த இது பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த ஏரியா இருக்குலையே, சோ இதுதான் நமக்கு வந்து பூஜா யூனிட், பூஜாக்கு உண்டான ஏரியா. பக்கத்துல பாத்தீங்க அப்படினா ரூம்ஸ் இருக்கு. சோ நம்ம ஒரு வியூ காட்றோம், ஒரு பூஜா யூனிட் வியூ காட்றோம் அப்படினா நீங்க வெறும் இந்த வியூ மட்டும் காட்டாம நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ஸோ இல்ல ஏதோ ஹால் இருக்கு அப்படினா அதோட சேர்த்து ஒரு ஃபுல் வியூவா காட்னீங்க அப்படினா நம்ம கிளையண்ட் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். நீங்க பக்கத்து ரூம் மேக் பண்ணும்போது நீங்க ஃபுல்லா மேக் பண்ணணும்னு கிடையாது, அந்த உள்ள என்டர் ஆகக்கூடிய வியூ மட்டும் எப்படி இருக்குங்கிறத காட்டினா போதும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூஜை யூனிட்ல ரொம்ப சிம்பிள் தான். கீழே வந்து ஒரு பேஸ் யூனிட் மாதிரி இருக்கு, அதாவது 2 டிராயர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒரு டோர் மாதிரி 2 பக்கமும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக் பண்ணும்போது இந்த டிராயர் மட்டும், அதாவது இந்த பாக்ஸ் மட்டும் தனியா கிளிக் பண்ணி அதாவது தனியா கிரியேட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கக்கூடிய கவுண்டர் டாப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாப் வந்து அது தனியா மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நம்ம மேக் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து 3D மாடலா டவுன்லோட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல ஒரே ஒரு பேனல் தான், இது ஒரு வுடன் பேனல். இந்த பேனலுக்கு அப்புறம் மேல ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஒரு வுடன் பேனல் மட்டும் மேல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வுடன் பேனல்ல இருந்து நம்மளுக்கு லைட்ஸ் மட்டும், ஒரு சீலிங் லைட் மட்டும் 2 இது நம்ம ஃபால் சீலிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வியூ காட்டும் போது நீங்க டோர் இருந்துச்சு அப்படின்னா டோரோட சேர்த்து ஒரு வியூ காட்டணும். அதுக்கப்புறம் டோர் இல்லாம உள்ள எப்படி இருக்கும், ஏன்னா நீங்க உள்ள ஃபிக்ஸ் பண்ணும்போது, கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சைஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வியூ கரெக்டா கொண்டு வர முடியாது. அதனால டோர் வச்சு ஒரு வியூ கொடுத்துருங்க. டோர் இல்லாம நீங்க இன்னொரு கேமரா வியூ ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வியூ கிடைச்சிரும். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லாப் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தனியா தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப், அதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ பாக்ஸ் மாதிரியே தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹேண்டில் மாதிரியே தான். நம்ம லைன் டூல் இருக்கு இல்லையா, ஸோ லைன் டூல் வச்சும் மேக் பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாக்ஸு அதில் வந்து மெட்டீரியல் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைன் டூல் எடுத்தும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைன் டூல் எடுத்துட்டு எப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லைன் டூல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா வெர்டெக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி மூவ் கொடுத்துக்கோங்க. மூவ் கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிரும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்லாப்ல வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் வந்து மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ஸ்கேல் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம்னா இப்படி ரொட்டேட் கூட பண்ணி சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது நார்மல் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டீலோட அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து ரொட்டேட் பண்ணி இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜா யூனிட் ஏரியா. நீங்கள் டோர் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது டோரில் வந்து அந்த பெல் ஷேப்பில் எப்படி கொண்டு வர்றது, அதில் ப்ரோ புளியன் எப்படி பண்ணணுங்கிறது கொடுத்துருக்கோம். இது சும்மா ஒரு சின்ன டிசைன். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பூஜா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்மளுக்கு விளக்கெல்லாம் எப்படி ஹேங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாடல் வந்து நீங்கள் ஒரு பிகைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் மேலே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில், அதாவது பா ஷேப்பில் உங்களுக்கு வந்து லைன் டூல் மேக் பண்ணிவிட்டு லைன் டூல்லேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது லைன் டூல்னால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லைன் டூல் இது, அதில் வந்து வெர்டெக்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் லைன் டூல் வச்சு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு வால் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வால்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டோர் சைஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா
ப்ரோ பூலியன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.